வியா நாலேஜ் AtoZ சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நாம் இந்த வீடியோவில் பேமெண்ட் கேட்வே என்றால் என்ன என்பதை பற்றிய தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற லேட்டஸ்ட் வீடியோஸ்க்கான அப்டேட் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். பேமெண்ட் கேட்வே என்பது நீங்கள் ஆன்லைன் மூலமாக பொருட்களை வாங்குவது அல்லது புக்கிங் செய்வதற்காக பயன்படும் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நெட் பேங்கிங், UPI போன்ற பேமெண்ட் ஆப்ஷன்களை பயன்படுத்தும் வழிகளை உருவாக்கி தர பயன்படுத்தும் முறைதான் இந்த பேமெண்ட் கேட்வே. இந்த பேமெண்ட் கேட்வேயில் CC அவென்யூ, ராசார் பே, இன்ஸ்டாமோஜோ போன்ற கம்பெனிகள் நீங்கள் ஆன்லைன் மூலமாக செலுத்தும் பேமெண்ட்டை உரிய கம்பெனிக்கு அல்லது உரிய நபருக்கு சென்றடையும் வகையில் நிறைய கம்பெனிகள் இந்த சர்வீஸ்களை ப்ரொவைட் பண்ணுகிறார்கள். அதாவது நீங்கள் ஒரு வெப்சைட் வைத்துள்ளீர்கள், அந்த வெப்சைட்டில் உங்களுடைய பிஸ்னஸ் ரிலேட்டடான ஒரு பொருளையோ அல்லது புக்கிங் பண்ண வேண்டும் என்றாலோ இந்த பேமெண்ட் கேட்வே மூலமாகத்தான் பேமெண்ட் செலுத்தி கஸ்டமர் உங்களுடைய பொருளையோ அல்லது புக்கிங் பண்ணவோ முடியும். இந்த பேமெண்ட் கேட்வேக்களில் அப்ரூவல் பெற உங்களுடைய பிஸ்னஸ் நேமில் ஒரு கரண்ட் அக்கௌண்ட், GST, MSME சர்டிஃபிகேட் இருக்க வேண்டும். அப்போதுதான் உங்களுக்கு அப்ரூவல் எளிதாக கிடைக்கும். இந்த CC அவென்யூ, ராசார் பே, இன்ஸ்டாமோஜோ போன்று நிறைய கம்பெனிகள் உள்ளது. இந்த கம்பெனிகளில் உங்களுக்கு ஃப்ரீ பிளானும் இருக்கும், ப்ரிவிலேஜ் அதாவது அமௌண்ட் செலுத்தி சர்வீஸை பெறும் பிளானும் இருக்கும். நீங்கள் சிறிய அளவில் பிஸ்னஸ் பண்ணுகிறீர்கள் என்றால் ஃப்ரீ பிளான் எடுத்துக்கொள்ளலாம். அதுவே நீங்கள் பெரிய அளவில் பிஸ்னஸ் பண்ணுகிறீர்கள் என்றால் ப்ரிவிலேஜ் பிளான் எடுத்துக்கொள்ளலாம். MSME சர்டிஃபிகேட் என்றால் என்ன, MSME சர்டிஃபிகேட்டின் பயன்கள் என்ன, MSME சர்டிஃபிகேட் பெறுவது எப்படி என்பதை பற்றியெல்லாம் தெரிந்து கொள்ள கீழே டிஸ்கிரிப்ஷனில் வீடியோக்கான லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். அதே போன்று உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன் அல்லது MSME ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன்லைன் மூலமாக ரெஜிஸ்ட்ரேஷன் செய்வது எப்படி என்பதை பற்றி தெரிந்து கொள்ள கீழே டிஸ்கிரிப்ஷனில் வீடியோக்கான லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.